ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென்சில் கோன் எப்படி ரோல் பண்ணுறது தான். கீப் வாட்சிங் டில் த எண்ட். ஸோ நான் இங்கே எடுத்துருக்க ஷீட்கான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7x4.5 inches. நீங்கள் 7x5 inches கூட ஷீட் எடுத்துக்கலாம், இல்லை 6x4.5 inch இல்லை 6x5 inchesக்கான ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த சைடில் எடுத்துக்கிட்டு 2 inches கார்னர்லேருந்து விட்டுட்டு நீங்கள் கோன் ரோல் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே ரோல் பண்ணுற கோன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிப்னா முன்னாடி வந்து ஹோல் இருக்கும். நீங்கள் அதில் வந்து இப்போ நான் இங்கே பின் இன்சர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பின்கான சைஸும் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். இது 0.38 mm. நீங்கள் 0.5 mm பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை த்ரெட் வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். பின் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வீடியோவில் நான் காமிச்சிருக்க மாதிரி ஒரு விரலை வெளில விட்டு ரொம்ப லைட்டாக, ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுக்காம நார்மலாக லைட்டாக நீங்கள் பின்னாடி கோன் எழுத்திங்கன்னா அந்த பின் வந்து கரெக்டாக உள்ள செட் ஆயிரும். பின் வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்தால் ஸ்டக்காகி தான் வரும் உங்களோட பேஸ்ட்டு. ஸோ ஒர்க் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப லூஸாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக பேஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது ப்ராப்பராக. அதே மாதிரி நான் இப்போ இங்கே வீடியோவில் காமிச்ச மாதிரியே உங்களோட ரிங் ஃபிங்கரை வந்து பின்னாடி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக ரோல் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருந்தால் அதோட அந்த கோன் ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே முன்னாடி ஒரு வி ஷேப்பில் சின்னதாக பேப்பர் வந்ததுலையே அந்த பேப்பரில் நீங்கள் டேப் ஒட்டி சீல் பண்ணிடலாம். அவ்வளோதான், உங்கள் கோன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோனில் 7 கிராம் வரையும் நீங்கள் ஹெனா பேஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் இருக்க கோன் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதில் வந்து 10 to 12 grams ஆஃப் ஹெனா பேஸ்ட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கே நான் மென்ஷன் பண்ண மாதிரி தான், வை டு வி நீட் டு யூஸ் அ பென்சில் கோன், எதில் நம்ம பென்சில் கோன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கும் இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தம் ஃபிங்கர், உங்கள் கட்டை விரல் வந்து ரொம்ப பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பென்சில் கோன் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ பென்சில் கோன் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 gram தான் ஹையஸ்ட் நம்ம பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணுவோம். ஆனால் இதுவே வந்து ரெகுலர் கோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 gram, 25 gram, 30 gram, சம்டைம்ஸ் 35 gram கூட யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த 35 gramலாம் நீங்கள் கண்டினியூவாக ஒரு ப்ரைடலாக நீங்கள் போடுறீங்கன்னா 7 to 8 hours இல்லை 6 hours 5 hours அந்த மாதிரி எடுக்க போகும்போது உங்கள் தம் ஃபிங்கரில் ஹெவி பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் வந்து வீங்கிரும், யூஸே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பென்சில் கோன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போது பென்சில் கோனுக்கு வந்து ப்ரோஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலர் கோன் வந்து 5 கோன்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போது பென்சில் கோனில் வந்து 7 to 8 இல்லை 10 கோன்ஸ் அந்த மாதிரி மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் கன்சியூமிங், சீலிங்னு கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து தம் ஃபிங்கரில் அந்தளவுக்கு பெயின் இருக்காது. அண்ட் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கும் பென்சில் கோன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். பட் ஃபார் கஸ்டமருக்கு நீங்கள் கோன் வைக்கிறீங்க, செல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் கோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கோனுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டூ செக் இட் அவுட் அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. எந்த கொஷன்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அந்த வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.